ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. ஐ பேபி ஐச்சு வந்துட்டா. ஐச்சு நானும் பேபியும் உனக்காக தான் இங்க நின்னுட்டு இருக்கோம். வா நம்ம ஐச்சுக்கு சாப்பிட போலாம். அபி இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு, நீங்க போங்க, நான் வரல. ஃப்ரெண்டா? யார் இவன்? இவளுக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாதே. எவனா ஒருத்தனை போய் ஃப்ரெண்டுங்கிறா? ஐச்சு இதுதான் உன்னோட பெண்டா? இந்த பெண்டுக்கு தான் நீ அர்ச்சனை பண்ணியா? அதே அபி, இந்த ஃப்ரெண்டுக்கு தான் நான் அர்ச்சனை பண்ணேன். இதான் என்னோட ஃப்ரெண்டு. அர்ச்சனை பண்ற அளவுக்கு அப்படி என்ன இவன் இவளுக்கு ஃப்ரெண்டு? அவன் ஆளும் சரியில்லை, மொழியும் சரியில்லை, அவனை போய் ஃப்ரெண்டுங்கிறா. இவன் என்ன மென்டலா? அபி, யார் இது? என்ன ஃப்ரெண்டு, எப்படி ஃப்ரெண்டுன்னு கேளு. எந்த ஃப்ரெண்டு எப்படி ஃப்ரெண்டுனால நான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லு அபி. என்கிட்ட சொல்லணும்னாலாம் ஒன்றும் அவசியம் இல்லை அபி. ஆனா இப்படி யாருன்னே தெரியாதவங்க கூட எல்லாம் வெளியே போறது எனக்கு என்னமோ சரியா படல. இதெல்லாம் தேவையில்லாத வேலையோன்னு தோணுது அபி. எது தேவையுள்ள ஆணி எது தேவை இல்லாத ஆணின்னு எல்லாம் எங்களுக்கும் தெரியும். யாரும் எங்களுக்கு இங்க அட்வைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லு அபி. வேண்டா அபி, நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். எதுவுமே தெரியாத ஊர்ல இப்படி ஃப்ரெண்டு நல்லா சொல்லி நம்பி கூட போறது எனக்கு என்னமோ சரியா படல. ஐயோ, யார் இவன்? கஷ்டப்பட்டு இவளை பேசி கரெக்ட் பண்ணி நம்ப வச்சு நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு போய் நகையெல்லாம் ஆட்டிக்க போட்டுலான்னு பார்த்தா இவன் என்னடானா குறுக்க போந்து போக வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்றான். ஒருவேளை அவ்வளோ அதை கேட்டுட்டு மனசு மாதிரி நம்ம கூட வராம போயிருவாளோ? அபி, நான் எங்க போனோம் யார் கூட போனோம்னெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது ஞான் தான். அதை சொல்றதுக்கு வேற யாருக்கும் உரிமை இல்லை. அதானே, இவன் நான் சொல்றதை கேட்டுட்டாதான் அதிசயமே. இதுக்கு மேல நம்ம ஏதாவது சொன்னா வேணும்னே ஓவரா பண்ணுவா. டேய், நீ யாரு? இதுக்கு முன்னால நான் எங்கேயோ பாத்துருக்கனே. உன் பேர் என்ன? ஐயோ, பேர் கேக்குறான், நம்மள கண்டுபிடிச்சிருவானோ? அபி, என் ஃப்ரெண்டு கிட்ட யாரு என்னன்னெல்லாம் ஏதோ டிராபிக் போலீஸ் மாதிரி விசாரிக்கிறதுக்கு இவன் யாரு? அதான் அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு அவன் முன்னாலேயே தெரியும். நான் அவனோட வெளியே போறேன். யாரும் தேவையில்லாம என் மேல அக்கறைப்பட வேண்டாம். அபி, எங்க போறாங்கன்னு கேளு. அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவ என்ன மென்டலா? இவளுக்கு என்ன சொன்னாலே புரிய மாட்டேங்குது. யாருன்னே தெரியல, அவனை போய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவ கூட போறா. அவன் வேற ஆளு பாக்குறதுக்கே ஒரு டைப்பா இருக்கான். அவனை போய் நம்பி அவன் கூட போறா. எங்க கூட்டிட்டு போறான்னு வேற தெரியல. ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ? டேய், அவளுக்கு என்ன பிரச்சனையானா உனக்கு என்னடா? அவதான் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், என் ஃப்ரெண்டு தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பெரிய இவ மாதிரி பேசிட்டு போறால. போட்டு விடு. இருந்தாலும் மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கே. பேபி ஐச்சு நம்ம கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. நம்ம போய் ஐச்சுக்கு சாப்பிடலாம் வா. ஆமா பி, அவன் நம்ம கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. போட்டும் விடு. சரி, நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வா. பாப்பா தெப்ப தண்ட அச்சிக்கு இருக்கு. சோக்கி அச்சிக்கு, ஸ்ட்ராபெரி அச்சிக்கு. சோக்கி அச்சிக்கு பாப்பாக்கு, ஸ்ட்ராபெரி அச்சிக்கு ஐச்சுக்கு. பேபி இதுல சோக்கி அச்சிக்கு பாப்பாக்கு, ஸ்ட்ராபெரி அச்சிக்கு தான் ஐச்சுக்கு கொடுப்பேன். சரிடா பி, நீ குடுக்கலனால எந்த பிரச்சனையும் இல்ல. நீ சொன்னதுனாலதான் அவளுக்கு நான் வாங்கினேன், இல்லைன்னா வாங்கியிருக்கவே மாட்டேன். நான் தான் வாங்கினேன்னு தெரிஞ்சா அவ அதை வாங்குவாளான்னு கூட தெரியல. பாப்பா குட்டா ஐச்சு வாங்குவா பேபி. ஐச்சு வாங்கலன்னா ரெண்டுமே பாப்பாவே சாப்பிட்டுக்கிட்டா. ஏ அபி, இப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது, அடி வாங்குவ. அங்க ஐஸ்கிரீம் பார்லர்லயே 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ட. இப்பெல்லாம் சாப்பிட்டேன்னா அப்புறம் காலையிலக்குள்ள காய்ச்சல் வந்துடும். அவ வாங்கினானா அவளுக்கு ஒண்ணு கொடு, இல்லைன்னா ரெண்டையும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வை. நாளைக்கு காலையில சாப்பிட்டுக்கலாம். அச்சோ பேபி, இந்த அச்சிக்கு ஃப்ரிட்ஜ்ல வைக்க முடியாது. இது வச்சா இது கொட்டிடும். அபிமா வேணண்டா, இப்ப இதை சாப்பிட்டேன்னா அப்புறம் காய்ச்சல் வந்துடும். ஒன்னும் கொட்டாது, நீ கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வை. ஐயோ இலி சின்னவனே வந்துட்டியாலே. இலி அந்த ஐச்சு பிள்ளைய காணும்லே. என்னது காணுமா? என்ன சிம்ரன் சொல்ற? ஆமலே சின்னவனே, காலையில கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போச்சிலே. ஆனா இப்ப ராத்திரி ஆகுது, இம்புட்டு நேரம் வரைக்கும் வீட்டுக்கு வரலலே. ஷோ, அப்பவே நான் நினைச்சேன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அந்த பண்ணாட கூட போகும்போதே இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்தேன். அதே மாதிரி ஆயிடுச்சு. அவ வீட்டுக்கு வேற வரலன்னு சிம்ரன் சொல்லுது. ஏ சிம்ரன், அவ வீட்டுக்கு வரலன்னா அவளுக்கு போன் ஏதாவது பண்ணி பார்க்க வேண்டியது தானே? ஐயோ சின்னவனே, போனெல்லாம் போட்டு பார்த்தாச்சுலே. மாப்பிள்ளை வேற இன்னும் வீட்டுக்கு வரல. சைல்டு கண்ணு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இந்த பிள்ளைய காணலையேன்னு சொல்லி போன் போட்டுச்சு. 2 தடவை போன ரிங்காச்சு பத்துக்கு. அதுக்கப்புறம் போன சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டு. அதுக்கப்புறம் போனும் போக மாட்டேங்குது. அந்த பிள்ளையும் காணோம். இன்னும் மாப்பிள்ளை வேற வரல. ஏதோ ஆபரேஷன் சொல்லி
சிம்ரன் ஒன்றும் பயப்படாத. மாமாக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம், அக்காவையும் டென்ஷன் ஆக வேணாம்னு சொல்லு. நான் போய் மாமா வரதுக்குள்ள அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போலே. அந்த பிள்ளைக்கு இந்த ஊர்ல வேற யாரையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இனி எங்க போச்சோ என்னாச்சோ தெரியல. போய் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாளே. நான் கூட்டிட்டு வந்துடுறேன் சிம்ரன், நீ அபிய பாத்துக்க, நான் வரேன். ஏய் கொஞ்சம் சும்மா இரு. எதுக்கு இப்படி நொய்யு நொய்யுன்னு கத்திக்கிட்டே கிடக்குற? எங்களுக்கு என்ன வேணும்னு உனக்கு இன்னுமா புரியல? உன் காதுல, கழுத்துல, கையில, கால்லன்னு போட்டிருக்கியே, அந்த நகையெல்லாம் தான் எங்களுக்கு வேணும். அதையெல்லாம் ஒழுங்கு மரியாதையா எந்த பிரச்சனையும் பண்ணாம கலட்டி கொடுத்துட்டேன்னா உன்னை சேஃபா எங்கிருந்து கடத்தணுமோ அங்கேயே கொண்டு போய் விட்டுறோம். ஜீவா, இவதான் நம்ம முகத்தையெல்லாம் பாத்துட்டாலே. இவளை திரும்பவும் நம்ம கொண்டு போய் விட்டுட்டா இவன் நம்மளை காட்டி கொடுத்துட்டானே, என்ன பண்றது? ஜெனி, அதுக்கு தான் நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். நம்ம ஏதாவது இங்கிருந்து பெரிய அமௌண்ட்டா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, நம்ம நேரா பாம்பேக்கு போயிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்ல. அதுக்கு பாம்பே போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ இவகிட்ட இருந்து இவ்வளோ நகையை மொத்தமா அடிச்சுட்டு நம்ம வண்டியில போனாலும் டோல்ல எங்கேயாவது செக்கிங் எல்லாம் இருந்துச்சுன்னா மாட்டிக்குவோம். அதான் அவனுங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு செக்கிங் எல்லாம் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னானுங்க. அவனுங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்ம இங்கிருந்து கிளம்ப முடியும். சரி ஜீவா, அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வா. எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா அப்புறம் இவகிட்ட இருந்து நகையை மட்டும் வாங்கிட்டு நம்ம கிளம்பிடலாம். சரி ஜெனி, அப்ப நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் என்ன எது எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களான்னு பார்த்துட்டு வரேன். அப்படி ரெடி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவகிட்ட நகையெல்லாம் எடுத்துட்டு நம்ம கிளம்பி போயிடலாம். சரி ஜீவா, நானும் உன் கூட வரேன். அதான் இவனுங்க இருக்கானுங்களே, இவனுங்க இவளை பாத்துக்குவானுங்க. நம்ம போயிட்டு வரலாம், வா. சரி ஜெனி, போலாம். ஏய், சும்மா இப்படி அழுதுகிட்டே இருந்தா உன்னை இங்கிருந்து விட்டுருவோன்னு நினைக்காத. ஒழுங்கு மரியாதையா நீயே உன் காதுல, கழுத்துல, கையில, கால்ல கிடக்கிறதெல்லாம் கலட்டி கொடுக்கறதுக்கு சம்மதிச்சேனா மட்டும்தான் உன் கையில இருக்கிற கட்டையா அவுத்து விடுவோம். எல்லாத்தையும் கலட்டி கொடுத்தாதான் உன்னை இங்கிருந்து விடுவோம். நான் போயிட்டு வர்றதுக்குள்ள ஒழுங்கா எல்லா நகையும் நீயா கலட்டி கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிற. பட்டிலடா, நகையெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். நீ என்ன யாருன்னு நினைச்ச? என் சேட்டை யாருன்னு எனக்கு தெரியுமாடா? இருங்கடா, உங்களை எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். உங்க எல்லாரையுமே நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேனா இல்லையான்னு பாருங்கடா. ஐய, இவ என்ன கடத்திருக்கோன்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாம இப்படி நகி நகின்னு கத்திக்கிட்டே கிடக்குறா. ஏய், இங்க பாரு, நீ சம்மதிச்சாலும் சரி இல்லனாலும் சரி வந்து உன் நகையெல்லாம் கழட்டிட்டு நாங்க எஸ்கேப் ஆயிடுவோம். நான் உங்களை எஸ்கேப் ஆக விட மாட்டேன்டா. உங்க எல்லாரையும் கண்டிப்பா போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன். போலீஸ், போலீஸ், ஓடி வாங்க, ஓடி வாங்க, என்ன கடத்திட்டாங்க, போலீஸ், ஓடி வாங்க. ஐய, என்னடா இவ ஒரு 10 பவுன் நகைக்காக ஒரு பைத்தியத்தை கடத்திட்டு வந்துட்டோமா? பைத்தியம், நீதான்டா பைத்தியம். என்ன கடத்தி கொண்டு வந்து வச்சு கொடுமைப்படுத்துறீங்களா? உங்களை எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்டா. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என் சேட்டை எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமாடா? பெரிய ஹாஸ்பிடல் வச்சிருக்கு. என் சேட்டனுக்கு மாத்திரம் நீங்க என்ன கடத்தின விஷயம் தெரிஞ்சது, உங்க யாரையும் சும்மா விட மாட்டான்டா. ஐயோ, இவ என்னடா தேஞ்சு போன ரெக்கார்டட்ட சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா? இவ கத்துற போலீஸ் வரதவிலே எனக்கு தலைவலி வந்துரும் போல இருக்கு. முதல்ல வாயை திறக்க முடியாதபடி வாய்க்கு ஒரு பிளாஸ்டர் ஒட்டுங்கடா. இப்பதான் பெரிய மழை அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. என்ன பேச்சு பேசுறா? எப்படி உன்னையெல்லாம் உன் வீட்டுல வச்சு சமாளிக்கிறாங்க? ஜெனி, எல்லாம் ஒன்னாலதான். ஒழுங்கா வெளியே வச்சு நெக்லஸ் மட்டும் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிருந்திருக்கலாம். நீ தான் காதுல இருக்கிறது, கையில இருக்கிறது, கால்ல இருக்கிறதெல்லாம் வேணும்னு சொல்லி இவளை கடத்திட்டு வரலான்னு சொன்னேன். கடைசியில் இவளை வச்சு மேய்க்கிறதே பெரும்பாடா இருக்கும் போல. இரு, அப்புறம் என்ன சொன்ன? உன் அண்ணா பெரிய டாக்டரா? ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருக்கானா? நான் கூட போயும் 10 பவுன் நகைக்காக உன்னை கடத்திட்டு வந்து பெரிய ரிஸ்க் எடுத்துட்டோம்னு நினைச்சேன். ஆனா இப்போ அண்ணன் தான் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கானே, டாக்டர் ஆச்சே. அவனுக்கு போன் பண்ணி உன்னை கடத்திட்டேன்னு சொன்னா இன்னும் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பான் போலயே. நீ ஓட்டவாயின்னு தெரியும், அதனாலதான் உன்கிட்ட இருந்து போட்டு வாங்கி உன்னை கடத்திட்டே வந்தோம். ஆனா இவ்வளவு பெரிய ஓட்டவாயா இருப்பான்னு நினைக்கல. சரி, உன் அண்ணன் டாக்டர்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. அப்படியே கையோட உன் அண்ணனோட போன் நம்பரையும் கொடுத்துட்டேன்னா போனை போட்டு உன்னை நாங்க தான் கடத்தி வச்சிருக்கோம், பணத்தோட வாடான்னு சொல்லிடுவோம். போன் நம்பரை கொடு. ஐயோ, நம்பர் சொல்றதுக்காக உன் வாயில இருக்கிற பிளாஸ்டர் எடுத்தா அப்புறம் நீ பேசுற எனக்கு தலைவலி வந்துடும். நீ எல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். ஆமா, இந்த பொண்ணோட போன் எங்கடா? அந்த போனை கொடுங்க. அதுல அண்ணன் போட்டு சேவ் பண்ணிருப்பால, அந்த நம்பருக்கு கூப்பிட்டுக்கலாம். ஏய், என்னடி இதுல அண்ணன் எந்த நம்பருமே இல்ல? ஆமா, உன் அண்ணன் நம்பர் என்னன்னு போட்டு சேவ் பண்ணிருக்க? ஐயோ, சரி, வாயில இருக்கிற பிளாஸ்டர் இப்ப எடுப்பேன். ஆனா உன் அண்ணன் நம்பரை என்னன்னு போட்டு சேவ் பண்ணிருக்கேன்னு மட்டும்தான் சொல்லணும். எக்ஸ்ட்ரா காத்து மூச்சுன்னு ஏதாவது கத்துன, டே அந்த கத்தி அப்படியே அவ கழுத்துல சொருகிடுடா. சொல்லு, என்னன்னு சேவ் பண்ணிருக்க? சேட்டன்
இருக்கும். ஓ ஆமல்ல, மலையாளத்துல அண்ணன்னா சேட்டன்ல, அதை யோசிக்காம விட்டேன் பாரு. சரி இரு கூப்பிடுறேன். ஏய் நம்பர் ஒழுங்கதான் கொடுத்தியா? உன் அண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறான். அது நான் தான் சொன்னேன்லடா, என் சேட்ட பெரிய டாக்டர்னு. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது சேட்ட போன் எடுக்காது. போனை எடுக்காதுன்னா அப்ப உன்னையும் இங்க இருந்து அனுப்ப முடியாது, பரவாயில்லையா? என்னடா சொல்ற? ஆமா, இப்போ உன் வீட்டுக்கு போனை போட்டு ஒரு 50 லட்ச ரூபாய் பணம் கேட்போம். அதை கொண்டு வந்து கொடுத்தாதான் உன்னை விடுவோம், இல்லைன்னா விட மாட்டோம். உன் சேட்டன் போன் எடுக்கலனா வேற யார் நம்பராது சொல்லு, அவங்களுக்கு கூப்பிட்டு பணத்தை எடுத்துட்டு வர சொல்றேன். ஐயோ, சேட்டன் போன் எடுத்தா கூட பரவாயில்ல. சேட்டனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா சேட்டன் போலீஸ்க்கெல்லாம் சொல்லி இந்த பிரச்சனத்தை எப்படியாவது சரி பண்ணும். ஆனா வீட்டுல அன்னிக்கோ அம்மாச்சிக்கோ இவங்க போன் போட்டு பணத்தை கேட்டா அவங்க ரொம்ப பயந்துருவாங்களே. இப்ப என்ன பண்றது? அப்புறம் அவன் தான் இருக்கா, பேசாம அவன் நம்பரை கொடுக்கலாமா? ஆனா அவன் என்ன பண்ணுவான்? சரி, அன்னிக்கோ அம்மாச்சிக்கோ இவங்க போனை போடுறத விட அவனுக்கு போன் பண்றது எவ்வளவோ மேல். பேசாம அவன் நம்பரையே கொடுத்துருவோம். சொல்லுடி, வீட்டுல வேற யார் நம்பர் இருக்கு? இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது சொல்றேன். அதிலே தெண்டின்னு ஒரு நம்பர் சேவ் பண்ணிருப்பேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்னது தெண்டியா? அப்படின்னா என்ன? சரி, அது என்னவா இருந்தா எனக்கு என்ன? ஆக மொத்தம் எனக்கு பணம் வந்தா சரி. அந்த நம்பருக்கு போனை போட்டா பணம் வருமா? வரும். அப்ப சரி, அப்ப அந்த நம்பருக்கு போனை போட்டு நான் பணத்தை கேட்டுக்கிறேன். டேவ வாயில பிளாஸ்டர் ஒட்டுங்கடா. ஷோ, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எங்கேயுமே காணோம். என் மென்டல் எங்கடி போய் தொலைஞ்ச? அப்பவே நான் சொன்னேன், யாரும் என்னன்னு தெரியாத ஊர்ல யாரையும் நம்பி போகாதடின்னு. அப்ப என்னமோ பெரிய இவ மாதிரி என் ஃப்ரெண்டு தான் எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசிட்டு போனான். இப்ப இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல. எங்க போனா என்னாச்சுன்னு கூட தெரியல. ஏண்டி, நான் சொல்றது அப்பவே கேட்டிருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? அப்போ உனக்கு திமிரு. நான் சொல்றத வேணும்னே கேட்க கூடாதுன்னு அவன் கூட போனேன். இப்போ உனக்கு என்னாச்சுன்னு கூட தெரியாம எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்குன்னு எனக்கு தாண்டி தெரியும். எங்கடி போன? வந்துருடி, உன்னை பார்க்க மாட்டேன், உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இப்போ உன்னை காணோனதும் மனசு கேட்க மாட்டேங்குதுடி. நீ என் கூட பேசலன்னா கூட பரவாயில்ல, ஆனா இந்த வீட்டுல என் கண்ணில் படுற தூரத்துல இருந்தாலே எனக்கு போதும். எங்கடி இருக்க? உன்னை எங்கன்னு போய் தேடுவேன்? இன்னி வரைக்கும் நான் உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டதில்ல, ஆனா இப்ப சத்தமா உன் பேரை சொல்லி கூப்பிடணும் போல இருக்கு. கூப்பிட்டா வந்துருவியாடி? ஐஷு, 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 ஐஷு. அழகே நீ எங்கிருக்கிறாய்? வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய். உயிரே நீ என்ன செய்கிறாய்? உயிரின் உள்ளே வந்து செல்கிறாய். உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம், கொஞ்ச தூரம், கொஞ்ச நேரம் கூட என்னால் ஆகுமோ? உன்னை தேடித்தானே இந்த ஏக்கம், இந்த பாதை, இந்த பயணம், இந்த வாழ்க்கை ஆனதோ? நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். ஹலோ, யாரு? டேய், நான் யாருன்னு சொன்னா உனக்கு தெரியாது. ஐஷுங்கிறவள தெரியுமா உனக்கு? அவளை இங்க கடத்தி வச்சிருக்கோம். ஒரு 50 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னா அவளை கூட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் அவளுக்கு நீ யாருன்னெல்லாம் தெரியல, ஏதோ அண்ணன் பெரிய டாக்டர் ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருக்கான்னு சொன்னான். அவனா நீ? சரி, நீ யாரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு வேண்டியது 50 லட்ச ரூபாய் பணம். அதை கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னா நீ அவளை கூட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு போலீஸ்க்கு போறேன் அது இதுன்னு ஏதாவது தேவையில்லாத வேலை பண்ணனா அப்புறம் இவளை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. என்ன, 50 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வருவியா? வரேன். எங்க வரணும்னு லொகேஷன் அனுப்பு. அனுப்புறேன், ஆனா நீ மட்டும் தனியா வரணும். போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்த? சேச்சே, போலீஸ் எல்லாம் கூட்டு வர மாட்டேன். போலீஸ்னா எனக்கும் ஆகாது, நான் தனியா தான் வருவேன். சரி, நான் லொகேஷன் அனுப்புறேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்து சேரு. நீ அனுப்புடா, 5 நிமிஷத்துல வரேன். ஏய், என்ன உன் சேட்டை என்னமோ பெரிய டாக்டர் பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் வச்சிருக்கான்னு சொன்ன. ஒரு 50 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு என்ன இவ்வளவு நேரம் பண்றான்? ஆனா எவ்வளவு நேரம் ஆனாலும் அவன் பணத்தை கொண்டு வந்து கொடுக்காம உன்னை விட போறது இல்ல. உன் சேட்டை வந்துட்டான் போல. பரவாயில்ல, நான் கூட ஏதோ நீ பேசுற வாய்க்கு நீ வரலனாலும் பரவாயில்லன்னு உன் அண்ணன் அப்படியே விட்டுருவானோன்னு நினைச்சேன்.
ஆனா உன் சேட்டனுக்கு உன் மேல பாசம் இருக்கு போல, உடனே பணத்தோட வந்துட்டானே. டேய் போய் கதவு தரங்கடா, அவன் சேட்டன் யாருன்னு பாப்போம். பணத்தை வாங்கிட்டு இவ்வளவு விட்டுருவோம். ஐயோ பாவம், அவன் தான் வந்திருப்பான் போல. ஆனா அவன்கிட்ட பணமும் இல்ல. இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியல. இவங்க எல்லாரும் சண்டை போட்டா அவனுக்கு சண்டை போட கூட தெரியாதே. தேவையில்லாம நம்மளே அவனை பிரச்சனத்துல மாட்டி விட்டுட்டோமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.